ஆனால் எல்லாரும் கோவிலுக்கு போகிறோம், மனசை எப்படி ஒடுக்கிறதுன்னு யாருக்கும் தெரியல. இப்போ மனம் ஒடுங்குனா எல்லாரும் வெற்றி பெறலாம். ஐஏஎஸ்ல பாஸ் பண்ணலாம், ஐபிஎஸ்ல பாஸ் பண்ணலாம், நிறைய மார்க் வாங்கலாம், பெரிய பதவிக்கு போகலாம். ஆனால் இந்த விஷயத்த நீ தியானம் பண்ணு அப்படிங்கிறோம். நமக்கு தியானம்னா முதல்ல என்னன்னு தெரியல, அதான் பிரச்சனையே. தியானம்னா கண்ணை மூடி இப்படி உட்காந்துக்கிறதா? நிறைய பேர் தியானம் மௌனம்னா புரியறது இல்லை. மனம் ஒடுங்கணும், உடம்பு ஒடுங்கணும், அதுதான் தியானம். சில பேர் மௌன விரதம் இருக்கிறேன்பா, பேப்பர்ல எழுதுவா அப்படி இப்படிம்பா. இதுக்கு பேர் மௌன விரதம் கிடையாது. மனம் மௌனம், வாக்கு மௌனம், உடல் மௌனம். உடம்புலையும் மௌனம் இருக்கணும், ஜடம் போல இருக்கணும். தியா அப்படின்னா நீங்குதல்னு அர்த்தம். நம் அப்படின்னா அமைதியா உட்கார்ந்துருக்கிறதுன்னு அர்த்தம். நீ உலகத்துல இருக்கிற எல்லா பற்றையும் விட்டு விட்டு அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்தா அதுக்கு பேரு தியானம்னு பேரு.